ராகினி, பசுபதி 2 பேருமே சேர்ந்து வெண்ணிலா கிட்ட பேசிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது பசுபதி அப்படியே மாடிலேருந்து கீழ பிடிச்சு தள்ளுறாரு. கீழ விழுந்துர்றாங்க. அப்படியே உங்க மாமா கத்துறாரு. கீழ ஓடி வந்து பார்க்குறாரு. "ஐய்யய்யோ! வெண்ணிலா எழுந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அப்படியே ஓடி வராரு. பசுபதி கிட்ட கேட்குறாரு. "நீங்க ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. எப்படியாவது வெண்ணிலாவ காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்றாரு. "அதெல்லாம் ஒண்ணுமே காப்பாத்த முடியாது. அவ எப்பயோ செத்து இருக்கணும். இப்பதான் சாகுறா. இன்னும் கொஞ்ச நேரம் அவள அப்படியே விட்டுட்டா மூச்சு தானாவே அடங்கிடும்" அப்படின்னு சொல்றாரு. "ஐய்யய்யோ! என் பொண்ண காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாமா அப்படியே கத்துறாரு. "இப்ப பாரு, நான் என்ன சொல்றேனோ அத அப்படியே செய். சரியா? நீ என்ன பண்ற, விஜய் தான் இதுக்கு காரணம்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லு. விஜய் வந்துட்டு வெண்ணிலாவ வேணான்னு சொன்னதுனால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லு" அப்படின்னு சொல்றாரு. "ஐய்யய்யோ! தற்கொலையா? வேண்டாம், வேண்டாம். தயவு செய்து எங்க பொண்ண காப்பாத்து" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. "சரி, நீ கேஸ் மட்டும் குடு. நான் வந்து வெண்ணிலாவ காப்பாத்துறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. ஆம்புலன்ஸ வர சொல்றாங்க. அதே மாதிரி வெண்ணிலாவ ஏத்திட்டு போறாங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அங்க ரொம்ப சீரியஸா தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு நெறைய பிளட் அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. அவங்கள காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அப்படியே வெண்ணிலாவோட மாமா பயங்கரமா அழறாரு. "இங்க பாரு, ஒழுங்கா விஜய் மேல போய் கேஸ் குடுத்துரு. விஜய அரெஸ்ட் பண்ணணும். விஜய் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நீ போய் சொல்லு போ" அப்படின்னு சொல்றாரு. "சரி, நான் போய் கேஸ் குடுக்குறேன்" அப்படின்னு போறாரு அவங்க